ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான டி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்பதி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சி வாசாய வித்மகே சாந்த ரூபாய திமிகி தன்னஸ் சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபிரிவா சாத்தனூர்கிற ஊரில் இருக்கார். கும்பகோணத்துக்கு பக்கத்தில் ஆடுதல் பக்கத்தில் சாதுர்மாசியம் ஒரு வீட்டில் இருந்திருக்கார். பெரியவா கிளம்பணும், சாதுர்மாசியம் வந்து முடிஞ்சோன்னு கிளம்பணும். கிளம்பல, ஒரு 5 நாள் நான் இருக்கேன்னு இருக்கேன். இந்த குடும்பத்தில் பெரியவா தங்கி இருக்கிற வீட்டு ஓனருடைய மனைவிக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, புத்திர பாக்கியம் இல்லை. பெரியவா அங்கே தங்கியிருக்க. பெரியவா கிளம்புறப்ப அந்த அம்மா பயிஷ்ட. பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ண முடியலையே, இந்த மகானுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்காதான்னு இருக்கிறப்போ பெரியவாளை எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். நான் 5 நாள் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நடக்கிற இந்த குழந்தை பாக்கியத்தை பற்றி நம்ம சாது சுவாமிகள் அப்படிங்கிற மகானை பார்த்தோம். மலை முழுக்க பால் வழியணும் அப்படிங்கிற சாது சுவாமிகள் முருகேச முதலியார்கிட்ட. இப்போ பழனிக்கு நீங்கள் பெரும்பாலும் போய்ட்டு பழனி மலையில் மழை பெய்யறதுன்னா மேலே இந்த மழை அப்படியே வழிய பத்தில் மலையோட எல்லா பகுதிகளும் அருவி மாதிரி கொட்டும். அது மாதிரி பால் கொட்டணுங்கிற, நீ அபிஷேகம் பண்ணுறவாள் அப்படி ஓடணும், பண்ண முடியுமாங்கிறது பண்ற சுவாமி. அது டக்குன்னு சொல்லிட்டேன். இடத்துல நம்மளா இருந்தோம் அப்படின்னா, குழந்தையே வேணாம் சாமி, இவ்வளோ பாலில் என்னால் சேகரிக்க முடியாது சாமி, என்னால் பண்ண முடியாது சாமி, நாக்கு தள்ளிடும், பரவாயில்ல குழந்தை இல்லாமலே நான் இருந்துடுறேன் அப்படின்றோம். நம்ம இந்த முருகேச முதலியாருக்கு இந்த இடத்துல என்னன்னா, குழந்தை பிறக்கணுங்கிறத விட முருகனுக்கு இப்படிப்பட்ட ஒரு பால விஷயத்தை பண்ணலாமே. அவருடைய மனசுல சுவாமியை கொண்டாடும், மகான்களை கொண்டாடும், தெய்வத்தை கொண்டாடும். எப்படி எப்பேற்பட்ட பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு பெரியவாளை கொண்டாடுறதுக்குலாம் இல்லையா? அனுபவிக்கணும். முருகனுக்கு பால் விஷயம் பண்ணி பார்ப்போமே, இது மாதிரி யாரும் பண்ணதே இல்லையே, சுவாமிகள் சொல்லியிருக்காரே அப்படின்னு. ஓகே சாமி நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஒரு நாள் பண்ணுறேன். அதே போல் மலை முழுக்க பால் ஓடுறது, மலையோட நாலாப்புறமும் பால் வெடியறது. சுவாமிகள் சொல்கிறார், பா முருகன் மனசை பொழுதுட்டான், நீ மனசில் நினச்சிட்டு இருக்கிறத முருகப்பெருமான் அருள்வான்னு சொல்லிட்டார் சாது சுவாமிகள். 2-3 மாதம் கழிச்சு அந்த அம்மா கர்ப்பவதியார், முருகேச முதலியாருடைய மனைவி. சுவாமிகள்கிட்ட வந்து சொல்கிறார், இல்லை அவனுடைய சித்தம்ப்பா, அவன் பார்த்துப்பான் இல்லை அப்படிங்கிற. கரெக்டாக ஒரு 10 மாதம் கழிச்சு டெலிவரி ஆகுது. முருகேச முதலியார் சந்தோஷப்பட்டு குழந்தை பிறந்த தகவலை வந்து சுவாமிகள்கிட்ட சொல்லணுங்கிறதுக்காக பழனி மலைக்கு ஓடி வர்றார். சுவாமிகள் முருகப்பெருமான் சன்னதிக்கு வேண்டி உட்கார்ந்துருக்கேன். சுவாமிகளே எனக்கு குழந்தை பிறந்தாச்சு சுவாமிகளே, முருகப்பெருமான் அருளால உங்களோட ஆசீர்வாதத்தால் அப்படிங்கிறார். அப்படியா அப்படிங்கிறார். சுவாமிகளே ஒரு நல்ல தகவல், கூடுதல் தகவல், 2 குழந்தை பிறந்திருக்கு சாமி, 2மே ஆண் குழந்தை சாமி அப்படிங்கிற. இவருக்கு ஒரு குழந்தை தான் எதிர்பார்த்தேன், ஆனால் 2 குழந்தை. சாது சுவாமிகள் சொல்லுவேன், இந்த பழனி முருகன்ட்ட ஏதாண்டா ஒரு பிரச்சனை, நீ 1 கேட்டா அவன் 2 கொடுத்துருவான் அப்படிங்கிறான். சிரிச்சுட்டே சொல்றான். 2 குழந்தை பிறந்தது இவருக்கு. இதில் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, ஒரு குருநாதரது அனுகிரகத்தினால நாம் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும். எல்லாவற்றையும் சாதிக்க முடியும். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் குருவை பிடிச்சுக்கணும். மகாபெரிவாளா, ரமணரா, சத்ய சாய்பாபாவா, யாராக இருந்தாலும் ஒரு குருவை பிடிச்சிக்கணும். ஒரு குருவோட அனுகிரகம் இல்லைன்னா ஒன்றும் சாத்தியமே இல்லை. இங்க மகாபிரிவா இந்த தம்பதிக்கு குழந்தை இல்லை.
அந்த அம்மா கிளம்புறப்ப வீட்டில் இல்லை. பெரியவா 5 நாள் தங்குறார். 5ஆவது நாள் அன்னைக்கு கூப்பிட்டு சொல்றார், நாளைக்கு மாத்துக்காரியோட வா, பூஜைக்கு வா, பெரியவாப்பட்ட பூஜை, சித்திரபுடி பூஜையில் உட்காந்துக்கோ, நான் உனக்கு பிரசாதம் கொடுக்குறேன் அப்படிங்கிற பெரியவா. அவருக்கு சந்தோஷம். ஏன்னா மனைவியோட ஆசை தானே. மனைவிக்கு என்ன ஆசை? பெரியவா போகும்போது நமஸ்காரம் பண்ணணும். நம்ம வீட்டுக்கு வெளியில உட்காந்துட்டோமே, பைஷ்ட ஆகிட்டோமே, பெரியவா கிளம்பிட்டாருன்னா நமஸ்காரம் பண்ண முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கா. பெரியவா என்ன பண்ணிட்ட, எக்ஸ்ட்ரா ஒரு 5 நாள் நான் இருக்கேன்னு உட்காந்துட்ட, அதே வீட்டில் உட்காந்துட்ட. ஆக அந்த பெண்மணிக்கும் சந்தோஷம். 5ஆவது நாள் அன்னைக்கு பெரியவா சொல்லிட்டார், அடுத்த நாள் ஸ்நானம் பண்ணி முடிச்சுட்டு 2 பேரும் தம்பதி சமேதரா பெரியவட்டவர் பூஜைகளே உட்கார்ந்துருக்க. பெரியவா பூஜை எல்லாம் பண்ணி முடிச்ச பிறகு இவாளுக்கு பிரசாதத்தை கொடுக்கறதுக்காக பெரியவாளை கூப்பிடுற. அவ 2 பேரும் வந்து பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ற. மகாபெரிவா அந்த சமயத்துல என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு மகான் கொடுக்கிற பிரசாதம் அப்படின்னா ஒரு விபூதி இருக்கலாம், குங்குமம் இருக்கலாம், கல்கண்டு இருக்கலாம், பழங்கள் இருக்கலாம், இல்லையா? இதான் பிரசாதம். இதான பிரசாதமும் நமக்கு கிடைக்கிறது. ஒரு கோவிலுக்கு போனாலும் சரி, ஒரு மகான் கிட்ட போனாலும் சரி, இதான் நமக்கு பிரசாதம் கிடைக்கிறது. இந்த தம்பதி சமேதரா இவ 2 பேர் பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணிக்கிற போது இவளுக்கு மகாபெரிவா என்ன பிரசாதம் கொடுக்கறது தெரியுமா? மட்ட தேங்காய். தேங்காய் அப்படிங்கிறது ஒரு புனிதமான பொருள். சபரிமலைக்கு போறவா இந்த தேங்காயில தான் நெய்யை நிரப்பி நம்ம கொண்டு போவோம். இருமுடின்னு சொல்லி எடுத்துட்டு போவோம். ஒரு பூஜையா புனஸ்காரமா தேங்காய்க்கு முக்கியமான இடம் உண்டு. தேங்காய் இல்லாம கிடையாது. தேங்காய் உடைச்சு நைவேத்தியம் பண்ணுவோம். ஒரு மங்களகரமான பொருள். ஒரு கல்யாணமா, ஒரு ஹோமமா, தேங்காயை வாத்தியார் கொடுத்துட்டு, ஒரு சாஸ்திரிகள் கொடுத்துட்டு, இது மஞ்சள் தடவி இருக்கும் அந்த கையில், எல்லாத்தையும் கொடுத்து நமஸ்காரம் பண்ணிட்டு வா அப்படின்னு. தேங்காய்க்கு எவ்வளோ வேல்யூ பாருங்கோ, அவ்வளோ மகிமை தேங்காய்க்கு. பெரியவா அன்னைக்கு இவாளுக்கு என்ன பிரசாதமா கொடுக்குறான்னா மட்ட தேங்காய். மட்ட தேங்காய். எத்தனை மட்ட தேங்காய்? அதுவும் விசேஷம். இதன் தொடர்ச்சி அடுத்த நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம். ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபெரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபெரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்படி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்.